ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? ஓட்டு போட்டு வந்தாச்சுங்களா? நானும் போய் இப்போ தான் ஓட்டு போட்டு வந்துட்டேங்க. காலையில் உங்கள் அப்பா ஓட்டு வந்தாங்க. போனால் வெயிலாக இருக்குங்க, நிற்க முடியாது, கூட்டமாக இருக்கும். அதனால் மதியானத்துக்கு மேலே போகலான்னு இப்போ போய் போட்டு வந்துட்டேங்க. வெயிலுனா வெயில் இல்லைங்க, பாருங்க வேர்த்து இருக்குது. என்னங்க பண்ணுறது? நம்மளை யாருங்க கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள்? எங்கே போனாலும் நம்ம நடராஜா சர்வீஸ் தாங்க, நடந்து தான் போவேன். என்னங்க நம்மளை கூட்டிகிட்டு போக ஒரு பக்கம் சொன்னோம்னா தான் அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். எல்லோரும் வெளியில் கிளம்பிடுவாங்க. இவங்க அப்பா பெரியவைய வந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறான். குளிச்சுட்டு வந்துட்டு உன்னை பால் வண்டிக்கு போகிறதுக்கு தூங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் சின்னவன் இன்னொரு பையங்கோட சேர்ந்துட்டு குளிக்கிறேன்னு சொல்லி கிணத்துல நீச்சல் அடிக்கிறேன்னு போக வேண்டாம்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. நேற்று பூரா என்ன தெரியுங்களா ஒன்றுச்சு எங்கள் வீட்டு சின்னவாள் பாருங்க, விறுவிறுன்னு தண்ணியிலையே உட்காந்துருக்கணுங்கிறானுங்க. இப்போ கிணத்துல போய் நீச்சல் அடிக்கிறாங்கிற. வேண்டாண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற பசங்க எல்லாம் இவங்க அண்ணன் ஃப்ரெண்டுக்கு தாங்க தான் வந்துட்டான் நாட்டுக்குங்க. ஏய், என்ன போயிட்டு வந்துட்டியா? நான் போயிட்டு வந்தோடனே வர்றவாரு நீயே பார்த்துட்டே இருந்தியா? இப்போதான் புடுங்காளி வந்திருக்கிறானுங்க. இருங்க, மரமே ஊரை எல்லாம் வெட்டி போட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்குதுங்க, அந்த மரத்தையாவது விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ரோடு அகலம் பண்ணுறாங்க, அதனால் வெட்டுறாங்க. இங்கே பாருங்க, இந்த மரத்தை எல்லாம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்குள்ளாரையே வந்துட மாட்டிருக்குதுங்க. ஒருத்தரும் வெட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த செவுத்து மேலையெல்லாம் ஏறி நின்று நான் வெட்டுற மாதிரிங்களா இருக்கிறேன். என் ஜெய்ஸுக்கு ஏறினா செவுறு சாஞ்சிடாதுங்களா? இங்கே பாருங்க, நேற்று என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்க. இதை கழுவி, இந்த ட்ரம்மை கழுவி இதில் தண்ணி ஊழிச்சு இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டீ வச்சுட்டு வந்து கொடுக்க சொல்கிறானுங்க. ஜில்லுன்னு உள்ளே உட்காந்துக்கிட்டு சூடாக டீ குடிக்கணுமாமாங்க. டீயும் சிப்ஸும் கொண்டாந்து கொடுத்தேன். தின்னுட்டே உள்ளே உட்காந்துன்னு போட்டு வந்தானுங்க பையன். இன்றைக்கி போயிட்டு வந்துட்டானுங்க. எப்படியோ கழுத்து அகலமாக தைச்சி போட்டானுங்க. நான் கொடுக்கும்போதே சொன்னேங்க, கழுத்து அகலமாக வைக்காதீங்க, குறுகலாக வைங்கன்னு. என்னங்க பண்ணுறது? ஆனால் கரெக்டாக தைச்சிருக்குறாங்க, நல்லா இருக்குது. நான் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா இருக்குது. ஆனால் என்ன கழுத்து ஒன்று தான் நான் இறக்கமாகவே போட்டு பழக்கம் இல்லைங்க நம்மளுக்கு கழுத்து. என்னங்க கழுத்து இறக்கமாக இங்கெல்லாம் சின்னதாகலாம் போட மாட்டேன். நல்லா இது வரைக்கும் இருக்கணும் எனக்கு கழுத்தை ஒட்டி. அப்போ தான் போட்ட மாதிரியே இருக்குது. நான் எங்கேங்க நான் தைச்சது இப்படி தான் தைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதை கொண்டு போய் அளவு கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு தான் வந்தேங்க, இது கழுத்து அகலமாக இருக்குது, கொஞ்சம் கழுத்து இறக்கம் கம்மியாக வைங்கன்னு. சரி, இன்னும் அடுத்த தடவை கொடுப்போங்க. ஆனால் தைச்சது ஜம்முன்னு தைச்சிருக்குறாங்க, சூப்பராக இருக்குதுங்க ஜாக்கெட்டு, எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல். அப்புறம் எல்லோரும் ஓட்டு போடும்போது கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஓட்டு போடுங்க. நம்ம ஓட்டு போடுறவங்க ஜெயிக்கணும்னு நான் அப்படி தான் வேண்டிகிட்டு போட்டிருக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து இவங்க வரணும் அவங்க வரணும் நல்லா இல்லைங்க. இத்தனை நாளாக இருந்த எல்லா முதலமைச்சருமே மக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க நல்லது. இனியும் வந்து யார் வந்தாங்கனாலும் சரி சந்தோஷந்தாங்க. இவங்க வரணும் அவங்க வரணும் இல்லை, யார் முதலமைச்சராக வந்தாங்கனாலும் சந்தோஷம். ஆனால் மக்களுக்காக எல்லாம் எப்பவுமே செய்யணும், அவ்வளோதான். மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நீ வந்து நின்று அவங்க குறையில தீர்த்து வைக்கணும். அப்புறம் பெண்களுக்கெல்லாம் முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கணும். என்னங்க, பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கிடைக்கணும், கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் கெடுபிடி பண்ணணுங்கிறேங்க. அப்புறம் சாராய கடையை எடுத்துருங்க, அது வந்து வேண்டாங்க. அது மக்களுக்கு வந்து பெண்களுக்காக எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க. எல்லா முதலமைச்சரையுமே சொல்கிறேன், வந்தவங்க யாருமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருமே இருந்ததில்லை. இது மட்டும் எடுத்துருங்க. இது பெண்களோட கோரிக்கையாக நானும் ஒரு பெண். அதனால் எல்லா பெண்கள்